நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வாழை பாக்கு மரங்கள் கடுமையாக சேதமடைந்ததாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகளை மழை பெய்து 12 மணி நேரம் கடந்தும் பனிக்கட்டிகள் கரையாமல் கிடப்பது குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். நேற்று இரவு 7 மணி அளவுல அன்னூர் அருகே இருக்கக்கூடிய செங்கப்பள்ளி, கனவுக்கரை, ஆம்போதி, பச்சாக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ஆலங்கட்டி மழையானது பெய்திருக்கிறது. எப்போது ஆலங்கட்டி மழை என்பது பெய்தாலும் அரை மணி நேரத்துல அந்த மழை நீர் கட்டிகள் எப்பொழுதும் கரைந்து விடும். ஆனா இந்த பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழையினுடைய வீரியம் அதிகமாகி வரலாறு காணாத வகையில பெய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமா இங்க பயிரிடப்பட்டிருந்த 4 மாத வாழை பயிர், பாக்கு மரங்கள் மீது அதிக வேகத்தில் அந்த வானிலிருந்து விழுந்த கற்கள் விழுந்ததுனால கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. இதுவரை யாரும் பார்க்காத வகையில ஒரு பேரிடர் போல ஏற்பட்டிருக்கூடிய இந்த பாதிப்பு விவசாயிகளை நிலைக்குலைய வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு அந்த பயிர்கள் வளராது அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. மேலும் ஆலங்கட்டி மழை பெய்து 12 மணி நேரம் கடந்தும் அந்த பனிக்கட்டிகள் இன்னும் கரையாம சாலை ஓரத்திலையும் அதே போல விவசாய தோட்டத்திலையும் தேங்கி இருக்குது. எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம், அதே போல இது அந்த பனிக்கட்டி கரையாததுக்கு காரணம் அப்படிங்க என்னங்கிறது குறித்தும் விளக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாய தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.